யாழில் பரவும் மர்ம காய்ச்சல் இதுவரை 5 பலி. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மனு மீதான விசாரணை ஒத்திவைப்பு. மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சீனாவின் இதயத்தில் இலங்கைக்கும் எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளது இலங்கைக்கான சீன தூதுவர். யாழ் மாவட்டத்தில் இனங்காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இந்த நிலை எலிக்காய்ச்சலா என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பரிசோதனைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தொற்று நோயியல் பிரிவின் வைத்தியர் குமுது வீரகோன் தெரிவித்துள்ளார். எலிக்காய்ச்சல் அதிக அளவில் பரவும் அபாயம் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதியில் காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு உள்ள நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் தற்போது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் நோயாளிகளின் மாதிரிகளை பெற்று பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2023 ஆண்டில் நாடு முழுவதும் 9,000க்கும் மேற்பட்ட எலிக்காய்ச்சல் நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் அவர்களில் சுமார் 200 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருட காலப்பகுதியில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். நெல் விவசாயத்தை அண்டிய சேறு மற்றும் நீர் தொடர்பான பயிற்சிகை நடவடிக்கைகளில் ஈடுபடும் விவசாயிகள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், நெல்வயல் மற்றும் நீர் தொடர்பான பிற கடமைகளில் அடிக்கடி ஈடுபடுபவர்கள், சுரங்கங்கள் மற்றும் நீர் தொடர்பான பணிகளில் ஈடுபடுபவர்கள் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்படும் அதிக அபாயம் காணப்படுகின்றது. கடுமையான காய்ச்சல், கடுமையான தசைவலி மற்றும் கண் சிவத்தல் ஆகியவை எலிக்காய்ச்சலின் அறிகுறிகளுடன் வாந்தி, தலைவலி, உடல் பலவீனம், சிறுநீருடன் ரத்தம் வெளியேற, சிறுநீர் கழித்தல் குறைதல் போன்ற நோய் அறிகுறிகளும் ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக சிகிச்சையானது நோயின் தீவிர நிலைமையை அடைவதை தடுக்கலாம். இல்லையெனில் சிறுநீரகம், கல்லீரல் மற்றும் மூளை உள்ளிட்ட உடல் உறுப்புகளுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்துவதுடன் மரணம் கூட நிகழலாம் என எச்சரித்தார். வயல் மற்றும் நீர் தொடர்பான வேலைகளுக்கு செல்லும் மக்களுக்கு சுகாதார அமைச்சினால் நுண்ணுயிர் எதிர்ப்பி மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் அதற்கமைய அவர்களின் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர் மூலமாக உரிய நுண்ணுயிர் எதிர்ப்பிகளை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வைத்தியர் குமுது வீரகோன் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் திடீர் சுகையினம் காரணமாக 5 பேர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்தார். இதில் இளம் வயதினரும் அடங்கியுள்ள நிலையில் எலிக்காய்ச்சலால் இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். பரிசோதனைகளின் முடிவிலேயே மரணங்களுக்கான உறுதியான காரணங்களை கூற முடியும் என யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மேலும் குறிப்பிட்டார். 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் 3 கேள்விகள் கசிந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை அடுத்து பரீட்சையை மீண்டும் நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை உயர்நீதிமன்றம் இன்று ஒத்திவைத்துள்ளது. இந்த மனுக்கள் இன்றைய தினம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளான எஸ். துரைராஜா மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது இவ்விடயத்தை தீர்ப்பளிக்க தேவையான 3 பேர் கொண்ட உயர் நீதியரசர்கள் குழாம் அமைக்கப்படாதமையினால் விசாரணை டிசம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நடந்து முடிந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் பகுதியில் 3 கேள்விகள் முன்னதாகவே வெளியிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் காரணமாக பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் காணப்படுவதுடன் அது அடுத்த 24 மணித்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்டியதாக தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் புத்தளத்தில் இருந்து மன்னார் மற்றும் காங்கேசன்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் இன்று நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு முதல் வடமேற்கு வரையான திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளில்
காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலிவரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து மன்னார் மற்றும் காங்கேசன் துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக அல்லது மிக கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் அறநெறி பாடசாலைகளுக்கு தேவையான சீருடைகளை சீன அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக கையெழுத்தது. இதற்கான நிகழ்வு கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கலன் முனையத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இலங்கை மாணவர்களின் 100% தேவையை பூர்த்தி செய்வதற்காக 5.2 பில்லியன் பெறுமதியான பாடசாலை சீருடைகள் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சீன தூதுவர் கி சென் ஹோங், சீனாவின் இதயத்தில் இலங்கைக்கு எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளது என குறிப்பிட்டார். 2025 ஆண்டுக்கான பாடசாலை சீருடைகளை சீன தூதுவர் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கையளித்தார். இதற்கான நிகழ்வு கொழும்பு துறைமுகத்தின் சர்வதேச கொள்கலன் முனையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர சேனவிரத்ன, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் செயலாளர் நாடக கலவை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய, எமது நாட்டுக்கு கல்வி மிகவும் முக்கியமானது. எமது அரசாங்கமும் அதற்கு முன்னுரிமை அளிக்கின்றது. எமது நாட்டின் அபிவிருத்திக்கு கல்வி ஒரு அடிப்படை வழியாக காணப்படுகின்றது. எந்த ஒரு சமூக பொருளாதார பாகுபாடின்றி தராதரம் பாராமல் அனைத்து பிள்ளைகளும் கண்ணியத்துடன் அணுக கல்வியில் முதலீடு செய்வது அவசியமாகும். அதற்கான பல கருத்திட்டங்களை நாம் ஏற்கனவே முன்வைத்துள்ளோம். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் அறநெறி பாடசாலைகளுக்கு தேவையான சீருடைகளை சீன அரசாங்கம் கையெழுத்துள்ளது. சீன அரசாங்கத்தின் இந்த ஒத்துழைப்பு அளப்பரியது. சீன அரசாங்கத்தின் இந்த ஒத்துழைப்புக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம் என்றார். இதன்போது இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹோங் உரையாற்றுகையில், 2025 ஆண்டின் நன்கொடையாகவே இது காணப்படுகின்றது. இலங்கை மாணவர்களின் 100% தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 5.2 பில்லியன் பெறுமதியான சீருடைகள் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. எமது ஆழமான நட்பு, நீண்டகால பங்காளர்களுக்கான சான்றாக இது காணப்படுகின்றது. சீனாவின் இதயத்தில் இலங்கைக்கு எப்போதும் தனித்துவமான இடம் உள்ளது. எமது இரு நாடுகளுக்கும் பரஸ்பர மரியாதை, புரிதல், ஒத்துழைப்பு தொடர்பாக வரலாற்றை கொண்டுள்ளன என்றார். இலங்கை கிரிக்கெட் வீரர் நிரோசன் திக்வெல்லவின் 3 வருட கிரிக்கெட் தடை 3 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் அவர் அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாட தகுதி பெற்றுள்ளார். முடிவடைந்த லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் போது ஊக்கமருந்து உட்கொண்டதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை ஊக்கமருந்து தடுப்பு முகவர் நடத்திய விசாரணையில் இது தெரிய வந்ததை அடுத்து மறு அறிவித்தல் வரை நிரோஷன் திக்வெல்லவை அனைத்து கிரிக்கெட் போட்டிகளிலுமிருந்து தடை செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இந்த தடைக்கு எதிராக திக்வெல்ல தனது சட்டத்தரணிகள் ஊடாக மேன்முறையீடு செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டின் பிரகாரம் திக்வெல்ல இந்த நிவாரணத்தை பெற்றுள்ளார். நிரோஷன் திக்வெல்ல சார்பில் சட்டத்தரணி சுமிந்த பெரரோ மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி ரணில் பிரேமதிலக ஆகியோர் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.